11 Outlets Financial 2023. Chai Nation is not just a business. It's a habit. Yeah, it's a habit. Lifestyle based beverage brand. Return on investment 18%. Yeah. It's time. All the best. வெல்கம் சார். எதுவும் விற்கல போல. சார், எங்களோட தஞ்சாவூர் பிரான்ச்சுக்கு உங்களை வரவேற்கிறேன். வேற பிரான்ச்சும் இருக்கா? இல்ல, வேற பிரான்ச் இல்ல, இப்போதைக்கு இது மட்டும் தான் இருக்கு. இனி நிறைய பிரான்ச் வரும் சார், உங்களோட உதவியால. சார்லாம் வேணாம். லெட்ஸ் கெட் த ஃபார்மாலிட்டிஸ். அல்தாஃப், அது போதும். இல்ல சார், தமிழ்நாட்டில் இருக்க லெஜெண்டரி இன்வெஸ்டர் உங்களை எப்படி சார் பேர் சொல்லி கூப்பிடுறது? சோப். இல்ல சார், சோப்பு இல்ல. அத சொல்லல, சோப்பு. குழந்தைக்கு. ஓ, பாத்ரூம். ஓகே, சோப்பு கொடுங்க. ஜான்சி கையில தரமாட்டா. ஃபோர் மினிட்ஸ் லேட்டு. அவன் இன்னைக்கு என்ன தரதுக்கு லேட் பண்ணிட்டான். அதனால தான். ஜான்சி, நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டேன். ஹலோ மேம், இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு? ஹலோ மேம், இதை நீங்க பாக்குறீங்களா? டோகி மேலே ஏறுது பாருங்க. ஆமா, டோகி ஏறுது. நானும் அதான் பாக்குறேன். ஆமா, டோகி ஏறுது. இதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையே மாற போகுது. நீங்களே பார்க்க போறீங்க. Who are we? We are the Bulls. Where are we from? Bulgari. So, who are we? Bulgari Bulls. கியூட். சார், நான் ஒரு 1 கோடி ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் எதிர்பார்க்குறேன். அப்படின்னா நம்ம இந்த ஃபினான்ஷியல் இயர்லயே 11 அவுட்லெட் ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லா ஐடி பார்க்ல வந்து ஆரம்பிச்சிடலாம் சார். இந்த ஐடியா தான் சார் நம்ம ஸ்ட்ரென்த்தாவே இருக்க போகுது. சார் டிஷ்யூ. சார் டிஷ்யூ உங்க கம்பெனியா நினைச்சுக்கோங்க சார். பார்த்து எடுத்துட்டு போங்க. போறப்ப கொண்டு போறேன் சார். எம்ப்ளாயிஸ் தான் கம்பெனியோட இன்னொரு ஸ்ட்ரென்த். ஓகே, ஸோ யூ ஆர் சேயிங். டேய் ஃப்ரெண்ட் வா, ஃப்ரெண்ட்ல ஓடி வாடா. டேய் எங்கடா பார்த்து பாஸ் போடுற? டேய் எங்கடா பார்த்து டாக்கிள் பண்ற? டேய் எடு. பால் திரும்பி எடுடா. இனி நான் இறங்கட்டுமா? சான்ஸ் தரேன்டா. ஜான்சி, ஜான்சி, டீ கொண்டு வா.
இது அந்த கேஎஃப்சி தாத்தாவை காப்பி அடிச்சது தானே? காப்பி அடிக்கல சார், இன்ஸ்பயர்ட் ஆனேன். ம். ஸோ ஹியர் இஸ் த திங். பெங்களூரில் கம்ஃபர்டபுளாக இருந்த ஐடி ஜாபை விட்டுட்டு வந்து சொந்த ஊரில் ஒரு பிஸ்னஸ். ஐ ரியலி அப்ரிஷியேட் தட். தேங்க்யூ சார், தேங்க்யூ. நானும் இதே மாதிரி தான் ஆரம்பித்தேன். அதுவும் சாதாரண இந்த ப்ராடக்ட்டை வச்சு நீங்கள் பண்ண நினைக்கிற இந்த குளோபல் பிராண்டிங் இருக்குல்ல, அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு பாயிண்ட் கொடுக்குறேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. சிரிக்க வேண்டாம். உங்களுக்கு மார்க்கெட்டிங்கை பற்றி பெருசாக ஐடியா இல்லைல்ல? ஏன் சார்? உங்களோட ப்ராஸ்பெக்டஸில் 4வது பேஜில் 3வது பேராகிராஃபில் ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, ஏதோ ஒரு விஷயத்தை ஸ்பான்சர் பண்ணுறதை பற்றி. தம்பியோ தும்பியோ? தம்பி எஃப்சி சார், தம்பி எஃப்சி. அது என்னது சார்? தம்பி எஃப்சிங்கிறது ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபுட்பால் கிளப்பு சார். கிராஸ் ரூட் லெவல்லையே ப்ரொஃபஷனலாக ஃபுட்பால் கோச்சிங் கொடுக்குற ஒரே ஒரு கோச்சிங் சென்டர் தம்பி எஃப்சி சார். போயிடும், உங்கள் காசு மொத்தமாக கடன்லேயே போயிடும். மார்க்கெட்டிங் பேத்தட்டிக் சார். நான் ஒரு பாயிண்ட்டை கம்மி பண்ணுறேன். இப்போ மொத்தமாக எத்தனை பாயிண்ட்ஸ்? 1 - 1 0. 0. நீங்கள் இப்போ வெறும் 0 சார். நீங்கள் 0 தான். இங்க ஆளு கம்மியா இருக்கே. அதை நம்ம கிராஃபிக்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். அந்த கேப்பை கலட்டு. சூப்பரா. தேங்க்ஸ். வா வா வா, பண்ணு. அவுட் சைடு போடுறா. அவுட் சைடு போடு. Cut inside. ப்ளாக் பண்ணு. பேசாம இருங்க சித்தி. கொண்டு அப்படிதான். வாவ். இதான் அந்த சித்தி. கம் ஆன். சூப்பரா. வெல். வாட் a poor game play man. ஜான்சி, சாப்பாடு எடுத்து வைக்க சொன்னேன். எடுத்து வச்சிட்டேங்க. நான் கிளம்புறேன். கதவை பூட்ட மறந்துடாத. நான் இங்க தனியா இருக்கேன், அதை ஞாபகம் வச்சுக்கோ. சுமதி, குட் மார்னிங். குட் மார்னிங். இது ஓடிடி, இது கிளப்போடது. அட கடவுளே, இது எப்படி இங்க வந்தது? மேடம், இது அந்த 3வது ரோல 2வது இருந்த புக் தானே? இது எப்படி 7வது ரோக்கு வந்தது? இதோட மீதியை வாசிக்க முடியாம எனக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தா நீங்க ஹாஸ்பிடல் கூட்டு போவீங்களா? எல்லாத்தையும் மாத்தி மாத்தி வச்சிருவாங்க. ஆடுகளின் வாழ்க்கை. சூப்பர். இது வரைக்கும் யாரும் எடுக்காத ஐட்டம். ஃப்ரெஷர்ஸ் வச்சு எடுத்துடலாம். 2 கோடியில படம் முடிச்சிடும். என்ன இங்க சத்தம்? அந்த கிறுக்க வந்திருக்கான். யாரு? அந்த ஸ்ட்ரகிளிங் ஃபிலிம் மேக்கர் தான். அப்புறம் எப்படி நான் என் மூளையை கசக்கி புளிஞ்ச ஒரு நல்ல 36 வருஷம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்திலே டீ கடை நடத்திட்டு இருந்தவர் தான் எங்கள் அப்பா. அதனால் நல்லா டீ தூளை கொதிக்க வச்சு பசும்பாலை ஊற்றி கட்டிங் கிளாஸில் 2 அடி அடித்து என் முன்னாடி கொண்டு வந்து வச்சா அதை லைட்டாக ஸ்மெல் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் அந்த டீயை பற்றியும் டீயை போட்டவரை பற்றியும். அதோ அவன் தான் உங்களோட ஆணி வேறு. பட் எங்க யாரு? கஸ்டமர்ஸ் எங்க? அது இவ்வளோ பெரிய ஐடி கம்பெனி பக்கத்திலேயே கடை இருந்தோம் ஒருத்தரும் டீ குடிக்க வரலன்னா எப்படி? டெய்லி அவ்வளோ ப்ரெஷரில் அந்த ஏசி ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுற அவங்களுக்கு உங்கள் கடைக்கு வந்து டீ குடிக்கிறதுக்கு அவசியமும் இல்லை, நேரமும் இல்லை. இதை விட அவங்க டீ பேக்கில் குடிக்கிறது நல்லா இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஸோ மை கொஷின் இஸ், நீங்கள் ஒவ்வொரு ஆஃபீஸ்லேயும் இந்த அன்புவை கூட்டிகிட்டு போய் வைக்க முடியுமா? இல்லை. இல்லை. தேங்க்யூ ஃபார் த டீ. குழந்தை அழ ஆரம்பிச்சிட்டான். கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? இல்லை. அதுக்கு வேணா ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. சரி, பார்க்கலாம். இன்னைக்கும் டிஃபன் கொண்டு வரலையா? பரவாயில்ல, நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். வந்துடுச்சா? இன்னும் பிரிச்சு படிக்கலையா நீங்க?
டியர் ஜான்சி மேடம், உங்களோட ஹாரர் நாவலான சைக்கோ சைமனோட 5வது பார்ட்டும் நாங்கள் படித்து பார்த்துட்டோம். இந்த தடவையும் இந்த நாவலை எங்களால் பப்ளிஷ் பண்ண முடியாது. தயவு செஞ்சு உங்களுக்கும் எங்களுக்குமான விலையுயர்ந்த நேரத்தை வீணாக்காது. இப்படிக்கு பீட்டர் ஃபிலிப், சீஃப் எடிட்டர், புதுக்குரல் பப்ளிகேஷன். ஐயோ ஹலோ எப்படி இது? டேய் டோகி வெளிய இறங்குது. டோகி இறங்கிட்டு இருக்கடா. ஐயோ சீக்கிரம் வாடா. வாங்க சார். நீங்க தொடர்ந்து 7 தடவை ஜெயிச்சிருக்கீங்க. என்ன சார் சொல்ல விரும்புறீங்க? வெல் சிம்பிளா சொல்ல போனா ஜெயிக்கிறதுலாம் பெரிய மேட்டரே இல்ல. நான் கொடுத்த ட்ரைனிங் அந்த மாதிரி. 8 கோல் 5 கோல் அடிச்ச நான் தான். நான் தான் சோட்டா. நான் தான் மெஸ்ஸி. என்ன தெரியலையா? ஜெயிக்கிறவங்க கனவு காண்றது இல்ல. ஆனா கனவு காண்றவங்க தான் ஜெயிக்கிறாங்க. ஹலோ சொன்ன மாதிரி தான் நடந்துருக்கு. தம்பி, சொல்லுங்க சித்தி. எங்க பையன் படிக்கிற ஸ்கூல்ல அவுட் ஆன பால் பிடிக்க வந்தானே நீ புரியல. நம்ம 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான். நல்ல கோச்சா இருக்கிறதுக்கு நல்ல பிளேயரா இருக்கணும்ல. அது ஓகே. நீங்க ஒழுங்கா ஃபுட்பால் கத்து கொடுக்கலனாலும் எல்லா வாரமும் இப்படி தோக்கறதுக்கான மன தைரியம் அதை கத்து கொடுக்கறது நல்லதுதான். அதை விட முக்கியமான ஒண்ணத்தை கத்து கொடுத்துருக்கேன். ஸ்போர்ட்ஸ் மேன் ஸ்பிரிட். என்ன பண்றீங்க? எல்லா விளையாட்டுலயும் தோத்துருக்கோம். ஆனா இது ஏண்டா அவன் எத்தனை கோல்டா அடிச்சான்? 5ஆ 6ஆ? 4 கோல் தான் கவுண்ட் பண்ணேன். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தோல்வி என்னடா சொல்லுவாங்க? தோத்து ஓடிட்டேன்னு சொல்லுவாங்க. யாரு? இது என்ன கால் பந்தா இல்ல கொலை பந்தா? இது பசங்களுக்கு இடையில நடந்த ஃபுட்பால் டோர்னமெண்ட்ல சின்ன பசங்களோட ஒரு லோக்கல் ஃபுட்பால் டோர்னமெண்ட்டை கவர் பண்ண போன நாங்க பார்த்த ஒரு மனசு உருக்கும் காட்சி. அது உங்களுக்காக. யார நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம்? குழந்தைகளையா இல்ல குழந்தை அசுரர்களையா? யார் இதுக்கெல்லாம் காரணமா இருப்பாங்க? மெச்சூரிட்டி இல்லாம இருக்க இந்த பயிற்சியாளர்களா இல்ல நாமளா? இந்த சமுதாயத்துக்காக நாங்க கேக்குறோம். நாங்க குரல் கொடுக்கறோம் காப்பாத்துறதுக்காக. இதை ஒரு இஷ்யூ ஆக்குனா ஒருவேளை இதுக்கு ஜாமீன் கிடைக்கும். ஜான்சி, ஜான்சி, இத நீ பாத்தியா? ஏய், இத பாத்தியான்னு கேட்டேன். எனக்கு கண்ணு இருக்கு. அந்த கண்ணை உன் சின்ன பையனை கொடுத்து வை. அது எப்படி? அதான் செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கிய. சும்மா அவனை அப்படியே அவுத்து விட்டுருக்க. அந்த கயிறை நீங்களும் இழுத்து பிடிக்கலாம். நான் காலையில ஆபீஸ்க்கு போனா சாயந்தரம் தான் வீட்டுக்கு வரேன். நீங்க அப்பாவும் பையனும் சும்மா தானே இருக்கீங்க. நீங்க பார்த்தா என்ன? நான் என் ஆபீஸ் போயிட்டு சாயந்தரம் தானே வரேன். ஆமா, வேலை முடிஞ்சு வந்துட்டு அப்புறம் உனக்கு இங்க என்ன வேலை? வேலையா? எனக்கா? உங்களுக்கு பசிக்கும் போது நான் குக்கு, உங்களுக்கு முடியாம போனா நான் நர்ஸு, உங்களுக்கு காசு தேவைப்படும் போது நான் பேங்க், அப்புறம் உங்களுக்கு நைட்ல வேண்டாம் 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 ஒவ்வொன்றும். இங்க பாரு, புக்கு பைத்தியம். கிரிப்டோ கரன்சி தான் இனிமேல் ஃபியூச்சர், தெரியுமா உனக்கு? அப்புறம் ரியல் எஸ்டேட், ஷேர் மார்க்கெட். எப்போ இந்த ஃபியூச்சர் எல்லாம் விட்டுட்டு பிரசன்ட்க்கு வருவீங்க? அப்போ
நீ என்கிட்ட எல்லாத்துக்கும் கணக்கு பார்க்குற இல்லை? ஃப்யூச்சர்னு நான் சொன்னது என்னோடது மட்டும் இல்லை, நம்ம எல்லாரையும் சேர்த்து தான். அப்புறம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி ரிஸ்க்கும் இருக்கும். இப்போ இன்னைக்கே நம்ம யாராவது நினச்சாவது பார்த்தோமா? இன்னைக்கு என்ன? நம்ம ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற அந்த காசெல்லாம் இருக்குல்ல, அது இந்த கிரிப்டோ கரன்சி, டாகி காயின், ஃபியூச்சர், அது அது வெறும் 2 வாரத்தில் 2 மடங்கு ஆகிடுமா? 3 மடங்கு. எஸ் கரெக்டு, 3 மடங்கு. அதில் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி டோகி இஸ் ஃப்ராட், பெரிய ஃப்ராடு, ஏமாத்திட்டாங்க. துணி இன்னும் காயலையே.